ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செலினியமில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு க்ரோம் ப்ரௌசர் நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், அதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எக்லிப்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, ஜேடிகே எப்படி செட்டப் பண்ணுறது, என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் செலினியம் டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இங்கே ஃபைலை கிளிக் பண்ணி ஃபைல் அண்ட் நியூவில் போயிட்டு மேவன் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றீங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றீங்க. நெக்ஸ்ட்டில் இங்கே குரூப் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். குரூப் ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்னா, சிம்பிளாக உங்களுக்கு எது தோணுதோ, இப்போ நான் வந்து அருண் செலினியம் கொடுக்குறேன். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஐடி செலினியம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். லைக் சாம்பிள் செலினியம் டெஸ்ட்டு. ஓகே, செலினியம் டெஸ்டிங் கொடுத்துடலாம். இங்கே வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, ஸோ கொடுக்க தேவையில்லை. அண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலினியம் டெஸ்டிங்னு ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஒரு செலினியம் ஜாரும் இன்ஸ்டால் பண்ணல, டவுன்லோட் பண்ணி ஜார் ஃபைல் மூலிமா பண்ணால் நம்ம எல்லாமே வந்து pom.xml ஃபைல். இங்கே வந்து டிபெண்டன்சிஸ் மூலமாக தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், குரூப் ஐடி, ஆர்டிஃபிஷியல் ஐடி, இது எல்லாமே இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே வந்து மாற்ற போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ இதை அப்படியே டிபெண்டன்சி மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஸோ டிபெண்டன்சிஸ் மட்டும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே டெஸ்ட்டில் தான் வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸஸுமே இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா org.testன்னு சும்மா கொடுத்துக்கலாம். இந்த பேக்கேஜில் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன கொடுக்கலாம், சாம்பிள் செலினியம் டெஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெரி ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அண்டு ஜஸ்ட்டு ப்ரௌசர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, மெயின் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறீங்க. மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு வெப் டிரைவரோட செட்டப் மட்டும் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, வெப் டிரைவர் மேனேஜர், இந்த வெப் டிரைவர் மேனேஜருக்குள்ள க்ரோம் டிரைவர், நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறோம். டாட் செட்டப், அவ்வளோதான். இப்போ க்ரோம் டிரைவர் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ க்ரோம் டிரைவருக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் டிரைவர் வெப் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர். அவ்வளோதான். இப்போது க்ரோம் டிரைவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது டிரைவர் டாட் கெட் ஸ்ட்ரிங் யூஆர்எல் பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணணும், இங்கே நம்ம google.com. ஓகே, இதில் நம்ம என்ன இது பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து இந்த யூஆர்எலை நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில் என்னன்னு நம்ம இதில் வேலிடேட் பண்ணுறப்போ. ஓகே, இப்போது இந்த யூஆர்எல் நான் வந்து நார்மலாக சர்ச் பண்ணுறேன்.
இப்போது எனக்கு இங்கே டைட்டில் என்னது கூகுள். இதை நான் வந்து இங்கே வெரிஃபை பண்ண போகிறேன், இந்த கூகுளுங்கிற ஒரு டைட்டில். ஓகே, இப்போது அவுட் கொடுத்து இந்த பேஜ் டைட்டில் கொடுத்து இங்கே என்ன டிரைவரோட ஒரு மெத்தட் டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். இது என்ன பண்ணோம்னா, இப்போது க்ரோம் டிரைவர் செட்டப் பண்ணியாச்சு. இங்கே ஒரு டிரைவரில் இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலயமா நம்ம வந்து கெட் பண்ணுறோம். கெட்டுங்கிறது என்னென்னா, இந்த ப்ரௌசரை இந்த யூஆர்எல்ல லான்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு நான் அப்படியே இங்கே ஷோ பண்ண கூகுளுங்கிறத நம்ம வந்து இங்கே இது ஷோ ஆகுதா இல்லையானா இங்கே செக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ரைட் கிளிக் பண்ணணும், ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கூகுளுங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, the பேஜ் டைட்டில் இஸ் கூகுள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ டெஸ்ட் கேஸ் இன் செலனியம். எப்படி வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, எப்படி நம்ம செட்டப் பண்ணுறோம். முதல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நவ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஃபார் டுடே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம்னா, லைக் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ செலனியம்லேயே ஆக்ஷன்ஸ், ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, அண்ட் ஓப்பன் பண்ண டிரைவரை நம்மளே கூட குவிட் பண்ணிக்கலாம். அதே வெரிஃபை பண்ணிட்டு குவிட் ஆகிடும். அவ்வளோதான். ஜன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுவே குவிட் ஆகிடும். அவ்வளோதான். செலனியம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த pom.xml ஃபைலோட what is it உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு கோர் ஜாவா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேரலி நான் அப்படியே செலனியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செலனியமில் மோர் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாதிரியும் மோர் நான் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்னலாம் டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அது எல்லாமே இன்டர்வியூவில் கேட்குறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். டூ சப்ஸ்கிரைப் as well. Yeah.